அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி, குரோதி ஆண்டு தமிழ் வருட பலன், நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன்கள் காண்போம். சதய நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷம் தொழில், ஜீவனம், வேலை நன்றாக இருக்கும். நல்ல தனவரவை பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ்வீர்கள். கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை 13/4/2024 இரவு 8:14 விருச்சிக லக்கணத்தில் மிதுன ராசியில் குரோதி வருஷம் பிறக்கிறது. குரோதி வருஷ கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை பார்க்கும்போது கும்பராசியில் சனி செவ்வாய், மீனராசியில் சுக்கிரன் புதன் ராகு, மேச ராசியில் குரு சூரியன், மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சந்திர பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் கேது. 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன், குரோதி ஆண்டு தமிழோட பலன், நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் இந்த பதிவில் காணலாம். குரோதி வருஷம் ஜென்ம ராசியில் 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனியாக சனி பகவான் மிக பலமாக சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டிற்கும் தொழிற்ஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து இந்த ஆண்டு சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்கள் இந்த வருஷம் எந்த ஒரு புதிய முடிவுகள் எடுக்கும் போதும் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது. தொழிற்ஸ்தானாதிபதி ஜென்மராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் கொஞ்சம் கூடுதலாக கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்கக்கூடிய நிலை இந்த வருடம் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு காட்டுகிறது. செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்களிடம் சங்கடங்கள், விரோதங்கள் வராமல் சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு பார்த்து கொள்ள வேண்டும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே சுக்கிர பகவான் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் வக்கரம் நேச நிலையில் அவரும் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்வது போல் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். 2ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நட்சத்திர அதிபதி ராகு 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது பேச்சால், வாக்கால் சதய நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனமாக செயல்பட வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் உயர்த்தியும் பேசாதீங்க, தாழ்த்தியும் பேசாதீங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்து கொண்டிருங்க. 2ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு வாக்கால், பேச்சால் குடும்பத்தில் குழப்பங்கள் வரும். குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துங்க. சித்திரை மாதம் 18ஆம் தேதி 4ஆம் வீட்டிற்கு ரிஷபராசிக்கு குருபகான் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் வீட்டிலே அஷ்டமத்திலே கேது. இந்த வருடம் எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் கூடுதலாக வரும். மன அழுத்தம், மனக்குழப்பம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்போது வந்து போகும். ஜென்ம ராசியிலே சனி, 2ஆம் வீட்டில் ராகு, அஷ்டமத்தில் கேது, 4ஆம் வீட்டில் குரு. இந்த 4 வருட கிரகங்களை வைத்து சதய நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர கந்தாய பலன்கள் காண்போம். முதல் கந்தாயம் 7%, நடு கந்தாயம் 0%, கடை கந்தாயம் 4%. சித்திரை முதல் ஆடி வரை முதல் கந்தாயம் 7% உள்ளது. ஆவணி முதல் கார்த்திகை வரை நடுகந்தாயம் சூனியம் 0 உள்ளது. ஆவணி முதல் கார்த்திகை வரை
சதய நட்சத்திர அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயம், பதற்றம், மன அழுத்தம் அந்த காலகட்டத்தில் வந்து போகும். மார்கழி முதல் பங்குனி வரை கடை கந்தாயம் 4% உள்ளது. இந்த ஆண்டை பொறுத்தவரை சரீர உபாதைகள் வரும். உடல்ல மந்தம், நோய் நொடி தொந்தரவுகள், அதிக அலைச்சல், டென்ஷன், கோபதாபங்களை ஏற்படுத்தி சரீர உபாதைகளை இந்த ஆண்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கில வருடப்படி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 1ஆம் தேதி முதல் 2025 வருடம் மே மாதம் வரை ஒரு ஆண்டு காலத்திற்கு கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதத்திலும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், மிருகசீரிச நட்சத்திரம் 2 பாதத்திலும் சஞ்சாரம் செய்வார். கும்பராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்கியா வரப்புகளில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள், இரவு நேரங்களில் வாக்கியா வரப்புகளில் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக செல்லணும். விஷக்கடி தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மாமன், மச்சான், சொந்த பந்தங்களிடம் விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது வீட்டை விட்டு வெளியூர், வெளியிடம், வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும். 4ஆம் இடம் என்பது உங்களுடைய மன எண்ணம். படித்து கொண்டிருப்பவர்கள் கூர்ந்து கவனித்து ஆழ்ந்து சிந்தித்து ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை கேட்டு அறிந்து புரிந்து இந்த ஆண்டு படிக்க வேண்டும். 4ஆம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ஒரு சிலருக்கு நோய் நொடி தொந்தரவுகளை கொடுக்கலாம். இருதய பிரச்சனை வரலாம். மார்பு பகுதியில் தொந்தரவுகள் வந்து அதிக செலவுகளே செய்ய வைக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்தால் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குருவால் சுக வேதனை இல்லாமல் சுகபோக வாழ்க்கை அமையும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையோ, சந்திர புத்தியோ, புதன் திசையோ, புதன் புத்தியோ ஆகாத புத்திகள் நடக்கும்போது அவஸ்தைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டிலே குருபகான் அமர்ந்து 3 பார்வையால் 3 வீடுகளை பாரி செய்வார். குருபகானுடைய 9ஆம் பார்வை கும்பராசிக்கு 12வது இடமான விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது. வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே நன்றாக படுத்து ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நிலை வரும். அதிக நேரம் பகலில் நன்றாக ஓய்வெடுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த வருடம் ஏற்படும். 12வது வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது தன விரயமாகும். நீண்ட தூர யாத்திரை சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பணப்பயிர் பண்ணுறேன், அதிக முட்டுவு செலவு பண்ணி பயிர் நஷ்டங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். தகுந்த காலத்தில் தகுந்த பயிர் பண்ணி உங்கள் வயலுக்கு என்ன பயிர் பண்ண முடியுமோ அதை செஞ்சு இந்த வருடம் வெள்ளாமை அறுவடை பண்ணுங்கள். பணப்பயிர் பண்ணுறேன் அப்படின்னு அதிக முட்டுவலி செலவு போட்டு விவசாயத்தில் அடிமேல் அடி இடிமேல் அடின்னு விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. கோச்சாரத்திலே 4ஆம் வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது அவர் வந்து அடித்தளமான நாம் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழிலில் கையை வைப்பார். விவசாயத்தில் வந்து ஆடு, மாடு, கால்நடை, கோழி உபய வருமானம் ஓரளவு கை கொடுக்கும். மற்றபடி மேவு இல்லாமல் எடுப்பது கொஞ்சம் கடினம்தான். குருபகானுடைய 5ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. அங்கே வந்து கேதுபகன் வந்திருக்கிறார். எதிர்மறையான எண்ணங்களும் மன அழுத்தங்களும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தீரும்.
8ஆம் வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது 50% அவஸ்தையிலிருந்து விடுபடலாம். ஒரு சிலருக்கு விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும், இன்சூரன்ஸு பணம் வரும், கொடுத்த இடத்தில் வரவே வராது என்று இருந்த பணம் வரும், பண வரத்து உண்டு. அஷ்டமத்தை குருபகவான் பார்வை செய்யும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா சுகஸ்தானத்தில் தான் குருபகவானே அமர்கிறார். சுகஸ்தானத்தில் குருபகவான் அமரும்போது மன அழுத்தம் கொடுப்பார். எதை யோசித்தாலும் எதை செய்தாலும் இதே ஒரு குழப்பமாகவே போகுது, ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியவில்லை அப்படின்னு புலம்பலாக இருக்கக்கூடிய நிலை சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஒரு ஆண்டு காலம் காட்டுகிறது. கோச்சாரத்திலே 7.5 நாட்டு சனியில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டில் கருநாகம் விஷத்தை கக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் எந்த முடிவு எடுத்தாலும் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று எடுங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்குங்க. சண்டை கட்டிக்கிட்டு பிரிஞ்சிங்கன்னா மீண்டும் ஒன்று சேருவதற்கு நீண்ட வருடங்கள் ஆகும். கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வருடம் குருபலன் இல்லை. வயது ஆனாலும் சரி, வயதில் இருந்தாலும் சரி, திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த வருடம் வரன் பார்க்காமல் இருப்பது நல்லது. கோச்சாரத்தில் 4ஆம் வீட்டில் குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது பணம் சம்பாதிக்க அலைந்து திரிந்து அதிக கஷ்டப்பட்டு உழைத்து பணம் பொருள் ஈட்டக்கூடிய நிலை சதய நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு காட்டுகிறது. மற்றபடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் திசா புத்திகள் வழி உங்களுக்கு யோகம் உண்டு. கோச்சாரத்தில் 7.5 நாட்டு சனி நடந்தாலே நல்ல திசா புத்திகள் நடந்தாலும் நன்மை பெறுவது கடினம். அதனால் எந்த ஒரு காரியத்திலும் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. அன்றாட பணிகளை அன்றாட செய்யுங்க. அன்றாடம் செலவுக்கு பணம் ஈட்டி கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.